பாணந்துறை கடற்கரை வீதியில் உள்ள வீடொன்றிலிருந்து 3 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. ஆண், பெண் மற்றும் குழந்தை ஆகியோரின் சடலங்களே அந்த பகுதியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளன. இன்று காலை 10:30 அளவில் போலீஸ் அவசர அழைப்பு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் இந்த சடலங்களை மீட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் குறிப்பிடுகின்றது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை, தாய் மற்றும் சுமார் 8 மாதங்கள் நிரம்பிய குழந்தை ஆகியோரின் சடலங்களே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். ஒரு சில தினங்களுக்கு முன்னர் இவர்கள் மரணமடைந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் குறிப்பிடுகின்றது. நிரோஷன், இந்திக்க மற்றும் ஷிராணி பத்மலதா ஆகியோரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்கள் குறித்த வீட்டில் வாடகைக்கு குடியிருந்தவர்கள் என தகவல் கிடைத்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். குத்தகை ஒப்பந்தத்துக்கு அமைய அவர்கள் பலியத்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என கண்டறியப்பட்டுள்ளது. 2011ஆம் ஆண்டு முதல் அவர்கள் இந்த வீட்டில் வசித்து வந்துள்ளனர். சுமார் 5-6 மாதங்களாக இவர் வாடகை செலுத்தவில்லை. தொலைபேசியூடாக தொடர்பு கொண்டு கேட்டாலும் பொய்யை கூறுவார். நாட்களை கடத்தி செல்வாரே அன்றே வரமாட்டார். போலீசார் கூறும் வரை எனக்கு எதுவுமே தெரியாது. தனது பிள்ளை இல்லாவிட்டால் எங்காவது செல்ல தோன்றுகிறது என வெறுப்புடன் அண்மையில் கூறியிருந்தார். கடன் வழங்கப்பட்டு அவை மீளப்பெறாமை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இருப்பதாக எனக்கு கூறியிருந்தார். இந்த சம்பவம் தொடர்பான நீதவான் விசாரணைகள் இன்று பிற்பகல் 2 மணியளவில் நடைபெற்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். மூவரது மரணத்துக்கான உரிய காரணத்தை பிரேத பரிசோதனையின் பின்னரே கண்டறிய முடியும் என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் கூறுகின்றது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பாணந்துறை தெற்கு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.